தேசியமும் தெய்வீகமும் எனது கண்கள். அது ஆக்சுவலா அவர் சொல்லலைங்களா? எனக்கு அவர் சொல்லல அப்படின்னு நீங்க போற போக்குல ஒண்ணு பதிவு பண்ணீங்க. அப்ப அவர் சொல்லலனாக்க அவர் யாரு சொன்னது? ஏன் இவர் சொன்னதாக இட்டுக்கட்டி பேசுறாங்க? எந்த கட்டத்திலயும் அவர் அப்படி சொல்லல. அது எம்ஜிஆர் சொன்னாரு. எம்ஜிஆர் தேவர் குறித்து பேசும் பொழுது சொன்னாரு. முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய உள்ளார்ந்த அரசியல் என்னன்னு நீங்க சொல்ல வரீங்க? அவரோட 2 ஃபேஸா அவரோட அரசியலை பிரிச்சுக்கலாம். இந்தி திணிப்பு கூடாது, தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மாகாணத்துல இந்திய திணிக்க கூடாதுன்னு ராஜாஜி மந்திரி சபையிலேயே அவர் பேசுறாரு. ஜீவானந்தத்தை துணைத் தலைவராக கொண்டு ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்களுக்கு தேவர் தலைவராக இருந்தாரு. நீங்க அவர் போராட்ட வரலாற்றுல பாத்தீங்கன்னா மிக முக்கியமான போராட்டம் மதுரையை அசைச்சு பார்த்த மகாலட்சுமி போராட்டம். ஆளுங்கட்சியோட உறுப்பினராகவும் எம்எல்ஏவும் இருக்கிற போதே ராஜாஜி அரசாங்கத்தால் தண்டிக்கப்பட்டார். தேவரோட ஆன்மீகத்தை பாத்தீங்கன்னா எந்த காலகட்டத்திலேயும் அவர் இந்துத்துவ சக்திகளோட இணக்கமா இருந்ததே கிடையாது. அவரோட ஆன்மீகம்ங்கிறது தமிழ் வழிபட்ட ஆன்மீகம். அவர் வாழும் காலகட்டத்துல RSS இருந்துச்சு, இந்து மகாசபை இருந்துச்சு, ஜனசங்கம் இருந்துச்சு. இந்த எந்த அமைப்புகளையாச்சும் அவர் தொடர்பு வச்சிருந்தாரா? இல்ல. சாட்டை துரைமுருகனோ சீமானோ உங்களுக்கு பகிரங்க சவால் வர்ற தேவரோட அரசியலை பேசுவதற்கு ஒரு பொது மேடையை நீங்கள் ஏற்படுத்த தயாரா? இல்ல நான் ஏற்படுத்துறவா? ஒரே மேடையில 2 பேரும் விவாதிப்போம். முக தேவரோட தொண்டை சிறப்பிச்சு எழுதும் பொழுது சொல்றாரு, பெருமைக்குரிய பெரியார் முத்துராமலிங்க தேவரின் வாரிசுன்னு எழுதுறாரு. போற்றுதலுக்குரிய பெரியார் முத்துராமலிங்க தேவர்னு சொல்றாரு. அவரோட பணிகளை பூரா சுட்டி காட்டுறாரு. இப்படி திராவிட இயக்கத்துக்கும் பெரியாருக்கும் தேவருக்குமான உறவும் இருக்கு, முரணும் இருக்கு, 2மே இருக்கு. இமானுவேல் சேகரன் கொலை வழக்கையும் முதுகுளத்தூர் கலவரத்தையும் காரணம் காட்டி இன்னைக்கு ஒரு டெக்ஸ்ட் இங்க கட்டமைச்சிருக்காங்க. ஒரு பிரதி எடுத்து எல்லாமே வாசிக்கிறாங்க. ஒரு பிம்பம் படிமம் கட்டமைச்சிருக்காங்க. கக்கன் கூட பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாரு. அந்த கலவரம் பின்னாடி காங்கிரஸோட தூண்டுதல்ல தான் நாங்க பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா சொல்லியிருக்காரு. சி சுப்பிரமணியம் சென்னை பொதுக்கூட்டத்திலே பேசியிருக்கிறாரு. சனாதனிகள் யாராவது இந்த நுழைவு போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் நான் சந்திக்க வேண்டிய முறையில் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு போல்ட்டா ஒரு அறிக்கை விடுறாரு. ஒரு விதமான அவங்க ஒரு மிரட்டல் அறிக்கையே வச்சுக்கலாம். தேவர் திராவிட இயக்கத்துக்கு தொடர்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையை தொடர்ச்சியா பொய் பிரச்சாரத்தை கொண்டு போறாங்க. அப்படின்னா எப்படி 51 தேர்தல தேவரும் பெரியார் ஒரே மேடையில இருந்தாங்க? எப்படி 59 தேர்தல்ல திமுகவோட கூட்டணி வச்சாங்க உள்ளாட்சி தேர்தல்ல? வணக்கம், இது யூடியூப் ரூட்டர்ஸ், நான் மைனர். நம்ம வழக்கமா நிறைய பேட்டிகள் எடுக்கிறது இல்லை, அதற்கான நேரம் நமக்கு போதாமைனால பேட்டி எடுத்தோம்னாக்க ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் தான் நம்ம பேட்டி எடுப்போம். அந்த வகையில இந்த பேட்டி ரொம்ப முக்கியமான பேட்டியாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த பேட்டி நம்ம ஆரம்பிக்கிறோம். சமீபத்துல ஒரு கருத்தரங்கத்துக்கான நோட்டீஸ் ஒன்று பயங்கர வைரலா இருந்தது. அந்த நோட்டீஸ் என்ன இருந்துச்சுனாக்கா, இந்துத்துவம் மற்றும் இந்து தேசியத்திற்கு எதிராக பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் ஆன்மீகமும் அரசியலும் அப்படிங்கிற தலைப்புல அந்த கருத்தரங்கம் அமைஞ்சிருக்கு. வர பிப்ரவரி 1ஆம் தேதி நினைக்கிறேன், அன்னைக்கு அந்த கருத்தரங்கம் மதுரையில் நடக்கிறதுக்காக அந்த நோட்டீஸ்ல போட்டுருந்துச்சு. அந்த கருத்தரங்கத்துல பேசவிருக்கிற தோழர்களுடைய பெயர்கள் பார்க்கும் பொழுதுதான் அது பயங்கர விவாத பொருளாக அனுச்சு. அந்த தலைப்புல தோழர் தியாகு அவர்கள், தோழர் குளத்தூர் மணி அவர்கள், தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள், அப்புறம் தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள், இது போன்ற எண்ணற்ற பல சமூகத்துக்காக போராடக்கூடிய ஜனநாயக சக்திகளாக இருக்கக்கூடிய இடதுசாரியாக யோசிக்கக்கூடியவங்க இந்த தலைப்புல எப்படி பேச முடியும்? பசுமன் முத்துராமலிங்க தேவர்கள் மீது இவர்கள் நிறைய விமர்சனம் வைக்கக்கூடியவங்களாச்சு, இவங்களை எப்படி இப்படி ஒரு தலைப்பு வச்சு போக முடியும் அப்படின்னு ஒரு பெரிய விவாத பொருள் கிளப்பினுச்சு. இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்த சோசியலிச மைய அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் மருதுபாண்டி அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். முதல்ல இந்த தலைப்புல இப்படி ஒரு கருத்தரங்கம் நடத்துறதுக்கான அவசியம் என்ன, தேவையில்லை? திருப்பரங்குன்ற தீப பிரச்சனையை ஒட்டி இந்துத்துவ சக்திகளோடு சேர்ந்து தேவர் சமூகத்தை சேர்ந்த குட்டி குட்டி தலைவர்களும் அந்த பகுதி செல்வாக்கு பெற்ற சில சின்ன தலைவர்களும் சேர்ந்து இந்த தேவர் சமூக மக்களை ஒரு இந்துத்துவ சக்திகளுக்கு பலியாக்கக்கூடிய முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக திருப்பரங்குன்ற தீப பிரச்சனையை ஒட்டி திருமாரன்ஜி, பொன் மாணிக்கவேல் போன்றவர்கள் எல்லாம் இந்துத்துவ சக்திகளுக்கு ஆதரவாக அந்த பகுதியில் வாழக்கூடிய இந்த சமூக மக்களை அணிதிரட்டுவதற்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய அரசியலை தவறாக அவர்களுக்கு போதித்து தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்தவர் தேவர் பெருமகன் என்று ஒரு சொல்லாத, அவர் கூறியாத ஒரு முழக்கத்தை முன்வைத்து அந்த பகுதியில் உள்ள மக்களை எல்லாம் மத அடிப்படைவாதத்தை நோக்கி திசை திருப்பி வருகின்றனர். இந்த அபாயகரமான போக்கு என்பது இந்தியா முழுமைக்கும் RSS சங் பரிவார பாஜக கும்பல்கள்
தொடர்ச்சியாக எல்லா பகுதிகளிலும் இந்த மத மோதல்களை உருவாக்கி மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலமாக தங்கள் அரசியல் சக்தியை பெருக்கிக் கொள்ள முயற்சி செய்து கொண்டு வருகின்றனர். 90களில் இதே போன்றுதான் அயோத்தி பிரச்சனையை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு மிக பெரிய அளவில் அரசியல் ஆதாயத்தை நோக்கி அவர்கள் நகர ஆரம்பித்தார்கள். அந்த காலகட்டத்திலிருந்து ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் அவர்கள் இந்துத்துவ பாசிச அரசியலை வளர்த்துவிட வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டு வருகின்றனர். ஆனால் ஒரு வலுவான முற்போக்கு ஜனநாயக சிந்தனைகளோடும் ஒரு இடதுசாரி கண்ணோட்டங்களோடும் கூடிய இந்த தமிழ்நாட்டு அரசியல் என்பது அவர்களுக்கு ஒரு பெருத்த தோல்வியை தான் இதுவரைக்கும் தந்துட்டு இருக்கு. குறிப்பா தந்தை பெரியார் அவர்களின் திராவிட இயக்கமும் பல்வேறு வகையான முற்போக்கு அமைப்புகளும் சிந்தனைகளும் கருத்தாக்கங்களும் தமிழ் சமூக அரசியலில் மிகுந்த செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருப்பதால் இன்று வரை இந்துத்துவ சக்திகள் தாங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு தமிழகத்தில் ஊடுருவ இயலவில்லை. ஆகவே எப்படியாவது தமிழகத்தில் நுழைந்து இந்த முற்போக்கு கலாச்சாரத்தை பண்பாட்டை சிதைத்து ஒரு மத அடிப்படையிலான அரசியலை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருப்பரங்குன்ற தீப பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இந்த அணிதிரட்டலில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய முக்குளத்தூர் சமூகங்களை நோக்கி அவர்கள் செயல்பட்டு கொண்டு வருகின்றனர். அதற்கு ஆதரவாக முத்துராமலிங்க தேவரின் பெயரையும் அவர்கள் கூறாத பல்வேறு அரசியல் முழக்கங்களையும் இவர்களாக இட்டுக்கட்டி இதுதான் தேவர் அரசியல், இதுதான் தேவருடைய ஆன்மீகம், அவர் இந்துத்துவத்திற்கு ஆதரவானவர் என்பது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக வலைத்தளங்களிலும் பல்வேறு சமூக ஊடகங்களிலும் பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாக அவர்கள் பரப்பிக் கொண்டு வருகின்றனர். இந்த சூழலில்தான் முத்துராமலிங்க தேவர் அரசியல் எத்தன்மையது, அவர் யாருக்காக பாடுபட்டார், என்ன அரசியலை முன்னெடுத்தார், எப்படி இந்து தேசிய சக்திகளுக்கு எதிராக அவருடைய சமதர்ம அரசியல் இருந்தது என்பதை விளக்கக்கூடிய ஒரு ஜனநாயக கடமை முற்போக்கு சக்திகளுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்தரங்கத்தை சோசலிச மையம் முன்னெடுக்கிறது. இதுல நீங்க பேசும்பொழுது ஒரு விஷயம் சொன்னீங்க, ஆன்மீகமும் ஒரு 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 வசனம் ஒண்ணு வரும், அது முத்துராமலிங்க தேவர்கள் சொன்னதாக கூறப்படுற வசனம். அது வந்து தெய்வீகமும் தெய்வீகமும் எனது கண்கள், தேசியமும் எனது கண்கள் அப்படின்னு. அது ஆக்சுவலா அவர் சொல்லலைங்களா, எனக்கு அவர் சொல்லல அப்படின்னு நீங்க போற போக்குல ஒண்ணு பதிவு பண்ணீங்க. அப்ப அவர் சொல்லலைனாக்க வேற யாரு சொன்னது, ஏன் இவர் சொன்னதாக இட்டுக்கட்டி பேசுறாங்க? எந்த கட்டத்திலையும் அவர் அப்படி சொல்லல. அது எம்ஜிஆர் சொன்னாரு. எம்ஜிஆர் வந்து தேவர் குறித்து பேசும் பொழுது சொன்னாரு, தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்களாக கொண்டு வாழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர்னு அவர் சொல்றாரு. அவர் சொன்னதை வந்து இந்த ஸ்லோகனை வந்து இவங்க எடுத்து வச்சுக்கிட்டு கீழே பசுமன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு போட்டு இவங்களா பரப்பிட்டு இருக்காங்களே ஒழிய எந்த காலத்திலையும் எந்த கட்டத்திலையும் அவர் அந்த மாதிரி ஒரு முழக்கத்தை கொடுக்கவே இல்லை. ரெண்டாவது, தேசியமும் தெய்வீகமும் சொல்லலாம் அவர் பெருசா பயன்படுத்தல. ஓகேங்க. இப்ப முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய உள்ளார்ந்த அரசியல் என்னன்னு நீங்க சொல்ல வரீங்க? அவர் ரெண்டு ஃபேஸா அவரோட அரசியலை பிரிச்சுக்கலாம். இந்தியா விடுதலைக்கு முன்னாடி வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்ல மிக தீவிரமா செயல்பட்டாரு. 1927 இருந்து சாகர 1963 வரைக்கும் தொடர்ச்சியா அரசியல் களங்கள்ல இருந்தாரு. அப்ப இந்திய தேசிய காங்கிரஸுக்குள்ளேயே சோசலிஸ்ட் பிரிவுன்னு ஒரு விங் இருந்துச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருந்த காலகட்டம் அது. இப்போ ஜெயபிரகாஷ் நாராயணன், நேதாஜி, ராமநகர் லோகியா போன்ற அகில இந்திய தலைவர்களாக இடதுசாரி சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பல தோழர்கள் காங்கிரஸிலே சோசலிச முகாமிலே இருந்தார்கள். தோழர்கள் பி ராமமூர்த்தி, ஜீவானந்தம், முத்துராமலிங்க தேவர் போன்றவர்கள் எல்லாமே வந்து காங்கிரஸ் கட்சியிலே இருந்து ஒரு இடதுசாரி அணியில தான் அவங்க செயல்பட்டு இருந்தாங்க. அப்ப முழுக்க வந்து தொடர்ச்சியா வந்து அவர் இடதுசாரி முகாம்ல தேச விடுதலையை முன்னிறுத்திட்டு இருந்தாங்க. காங்கிரஸ்ல பல்வேறு போக்குகள், வலதுசாரி சிந்தனையாளர்களும் இருந்தாங்க, இடதுசாரி சிந்தனையாளர்களும் இருந்தாங்க. அவர் அந்த பெரிய பேரியக்கத்துக்குள்ள இடதுசாரிகள் அணிகளாக ஒரு தனி விங்கே செயல்பட்டு இருந்தாங்க. அந்த அணிகள் இவர் தொடர்ச்சியாக போராடி கொண்டே வந்திருந்தார். கட்சியின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு மற்ற இடதுசாரி தலைவர்கள் எந்த அளவில் செயல்பட்டார்களோ அதே அளவு, அதை விட சற்று கூடுதலாகவே இவரோட அரசியல் இருந்தது. விடுதலைக்கு முன்னர் காங்கிரஸ் வைத்திருந்த அத்தனை அஜெண்டாக்களிலும் இவர் பெரும்பாலான போராட்டங்களில் பங்கெடுத்துக் கொண்டே இருந்தார். அதுவல்லாமல் வெள்ளைக்காரன் காலத்துல, பிரிட்டிஷார் காலத்திலே
திணிக்கப்பட்ட மிக கொடுமையான சட்டங்களில் ஒன்றான குற்ற பழங்குடி சட்டம், கிரிமினல் ரைட்ஸ் ஆக்ட் போன்ற கொடிய சட்டங்களுக்கு எதிராகவும் இடதுசாரி தலைவர்களை அணிதிரட்டி மிக பெரிய அளவு போராட்டங்களை இவர் நடத்திட்டு வந்தாரு. இன்னும் சொல்லப்போனா ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் மட்டும் கிடையாது, கள்ளர் மறவர் மாதிரி ஒரு பொது புத்தியில படிஞ்சிருக்குது குற்ற பழங்குடி சட்டம்னா. வழக்கத்துல குற்றப்பரம்பரை சட்டம்னு சொல்றாங்க, சரியான பொருள் குற்ற பழங்குடி. 68 சாதிகளுக்கு எதிராக அந்த சட்டத்தை பிரயோகப்படுத்துறாங்க, பிரிட்டிஷ் சர்க்கார் பிரயோகப்படுத்துறாங்க உழைக்கும் மக்களுக்கு எதிராக. அந்த சூழல்ல தான் அத்தனை இடதுசாரி அதுக்கு முன்னாடி இந்த சட்டத்தை சட்ட ரீதியாக போராடிய பல்வேறு தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்ப ஜார்ஜ் ஜோசப் போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் சட்ட ரீதியா இந்த இதுக்காக போராடி இருக்கிறாங்க. தந்தை பெரியார் போன்றவர்கள் எல்லாம் இந்த சட்டத்தை எதிர்த்து அறிக்கை விட்டுருக்காங்க. ஆனா இது ஒரு பெரிய மக்கள் இயக்கமா மாற்றி இந்த சட்டத்துக்கு எதிராக மக்களை அணிதிரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியதிலும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு தான் முதல் பங்கு. ஜீவானந்தம் ராமமூர்த்தியோட இணைந்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி வந்தார். அப்ப அந்த காலகட்டத்துல விடுதலை போராட்டங்களிலும் தொடர்ச்சியாக பங்கெடுத்து கொண்டு சமூக போராட்டங்களிலும் தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டு தொடர்ச்சியாக செயல்பட்டுட்டே வந்திருக்கிறாரு. இவரோட அரசியல்ல மிக முக்கியமானது அவர் காலகட்டங்கள் நடந்து 38 இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிக மிக முக்கியமான போராட்டம். தந்தை பெரியார் அவரின் தலைமையில் நடந்த பெரும் போராட்டம். அந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ராமநாதபுரம் மகாராஜாவை தோற்கடித்து காங்கிரஸ் சார்பா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அங்க சட்டமன்றத்துக்குள்ளேயே தொடர்ச்சியாக அவருடைய போராட்டத்தை, அவருடைய கருத்தை பதிவு செய்கிறார். இந்தி திணிப்பு கூடாது, தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மாகாணத்துல இந்திய திணிக்க கூடாதுன்னு ராஜாஜி மந்திரி சபையிலேயே அவர் பேசுறாரு, சட்டமன்றத்துல பேசுறாரு. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா தொழிற்சங்க போராட்டங்களை முழுக்க முன்னெடுக்கிறாரு. அவர் அரசியல் ரொம்ப முக்கியமானது தொழிலாளர்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் தேச விடுதலைக்காகவும் ஒடுக்கப்பட்ட குற்ற பழங்குடி மக்களுக்காகவும் நடத்திய போராட்டங்கள் மிக நீண்ட நெடிய போராட்டங்கள். ஜீவானந்தத்தை துணைத் தலைவராக கொண்டு ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்களுக்கு தேவர் தலைவராக இருந்தாரு. நீங்க அவர் போராட்ட வரலாற்றுல பாத்தீங்கன்னா மிக முக்கியமான போராட்டம் மதுரையை அசைச்சு பார்த்த மகாலட்சுமி மில் போராட்டம். ஏறத்தாழ பல மாதங்களாக நடந்த போராட்டங்கள். அதனால ஆளும் வர்க்கத்தால் இவர் ஆளுங்கட்சியோட உறுப்பினராகவும் எம்எல்ஏவும் இருக்கிற போதே ராஜாஜி அரசாங்கத்தால் தண்டிக்கப்பட்டார். சிறை 7 மாசத்துக்கு மேல சிறை வைக்கப்பட்டாரு. ஜீவானந்தம் அந்த போராட்டத்தில் பங்கு பெற்று அவரோட மண்டையெல்லாம் உடைச்சிட்டாங்க. அவ்வளவு பெரிய பெரும் போராட்டம் நடந்து தொழிலாளர்களுக்கான உரிமைகளை பெற்று தந்தார். அந்த போராட்டத்தின் நீட்சியாகத்தான் மதுரை நிட்டிங்கமணி போராட்டம், டிபிஎஸ் போராட்டம், மீனாட்சி மில் போராட்டம் என்று பல்வேறு போராட்டங்களை, தொழிலாளர் நலன் சார்ந்த போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டு வந்தார். இப்ப பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் எங்க வெளியில வந்தாலுமே அவருடைய நெத்தியில திருநீர் இல்லாம வரமாட்டாரு. ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு நபராகத்தான் அறியப்படுகிறார். வெளியிலேயுமே ஒரு முருக பக்தராகவும் வெளியில பெருசா அப்படிதான் ப்ரொஜெக்ட் ஆயிருக்காங்க. அப்ப ஆன்மீகம் இல்லாத, கடவுள் பக்தி இல்லாத ஒரு நபர் கிடையாது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அப்ப அவருடைய ஆன்மீகம் அப்படிங்கிறது இந்துத்துவத்திற்கு ஆதரவான ஆன்மீகமா அல்லது இந்துத்துவத்திற்கு எதிரான ஆன்மீகமா? அது அவரோட ஆன்மீக தன்னளவில் அவர் ஒரு ஆன்மீகவாதி. அவர் அவரோட அரசியல் திட்டங்கள்ல சோசியலிச சமதர்ம திட்டங்களை வைத்திருந்தாலும் அவர் தன்னளவில் ஒரு ஆன்மீகவாதியாகத்தான் இருந்தார். இப்போ பெரியார் கூட நம்ம குன்றக்குடி அடிகளார் தொடர்ச்சியா பயணம் பண்ணாரு. அவர் ஆன்மீகவாதி தான். ஆனா அவரோட ஆன்மீகம் சமத்துவத்துக்கான ஒரு நெறிமுறைகளை போதிக்கக்கூடிய, ஏற்றத்தாழ்வை அகற்றக்கூடிய, இந்து சனாதனத்துக்கு எதிரான ஒரு ஆன்மீகத்தை தான் குன்றக்குடி அடிகளார் போன்ற பெரியவர்கள்லாம் பண்ணாங்க. அதனாலதான் தந்தை பெரியார் போன்றவர்கள் கூட இணக்கமா அவரோட பயணிக்க முடிஞ்சுச்சு. நீங்க தேவரோட ஆன்மீகத்தை பார்த்தீங்கன்னா எந்த காலகட்டத்திலேயே அவர் இந்துத்துவ சக்திகளோட இணக்கமா இருந்ததே கிடையாது. அவரோட ஆன்மீகம்ங்கிறது தமிழ் வழிபட்ட ஆன்மீகம். ஆன்மீக சிந்தனைங்கிறது தமிழர் மரபுல தொன்று தொட்டு இருக்குது. நாத்திக சிந்தனைக்கும் இடம் உண்டு. அவர் எழுதினார் ஒரு கட்டுரையில, தமிழ் மரபு என்பது ஆஸ்திகவாதிகளுக்கு மட்டும் உரியது அல்ல, தமிழ் சிந்தனை மரபில் நாஸ்திகத்திற்கும் இடம் உண்டு. தமிழ் ஆஸ்திகத்தையும் நாஸ்திகத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. யாரையும் எதையும் பின்பற்ற வேண்டும் என்று தமிழ் கட்டாயப்படுத்தாதுன்னு எழுதுறாரு. அப்ப இந்த சிந்தனை மரபு தொடக்க காலத்துல இருந்தே ஆஸ்திகமும் நாத்திகமும் நம்ம சமூக மரபுல இருந்துட்டு இருக்கு. இவர் ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்டவர். திருவள்ளுவர், திருமூலர், சித்தர்கள், வள்ளலார் வழியாக அந்த தமிழ் பாரம்பரிய பண்பாட்டுக்கு ஏற்றுக்கொண்டவர். எந்த காலகட்டத்திலும் ஆரிய சமஸ்கிருத மேலாதிக்கத்தை முன்மொழியக்கூடிய, பார்ப்பனிய மேலாதிக்கத்தை வலியுறுத்தக்கூடிய இந்துத்துவ சித்தாந்தத்தை அவர் எப்பொழுதுமே ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா தமிழை நன்றாக படித்தவர், தமிழில் ஊறி திளைத்தவர். திருக்குறள், திருமூலரில் இருந்து அத்தனை சங்க பாடல்கள் வரைக்கும் அவர் நல்லா படிச்சிருக்கிறாரு.
பல்வேறு கூட்டங்கள்ல திருக்குறளை பற்றி விளக்கி பேசியிருக்கிறாரு. தமிழர் இலக்கிய மரபுகள் குறித்து பல்வேறு சொற்பொழிவுகளும் ஆற்றியிருக்கிறாரு. அந்த தொடர்ச்சியின் நீட்சியாகத்தான் அவர் தமிழ் ஆன்மீகத்தை கைக்கொள்றாரே ஒழிய எந்த காலகட்டத்திலையும் இந்துத்துவ சக்திகளோடும் இந்துத்துவத்தையும் சாதி ஏற்றத்தாழ்வு மத வேறுபாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டவர் இல்லை. 1949 மதுரையில ஒரு கூட்டம், வெள்ளியம்பல மாநாடு ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல பேசுறாரு. ரொம்ப தெளிவா அவரோட ஆன்மீக சிந்தனையை முன்வைக்கிறாரு. தீபத்தை வணங்குகிற கிறிஸ்தவனும் திக்கை வணங்குகிற இஸ்லாமியரும் இந்துக்களும் பல்வேறு கடவுளை கும்பிட்டு இருந்தாலும் எல்லா கடைசியில ஒரே மார்க்கத்தை தான் வலியுறுத்துது, அன்பை தான் வலியுறுத்துது, மனித சமத்துவத்தை வலியுறுத்துது. எங்க நதிகள் எங்க தோன்றினாலும் கடைசியில கடலை சங்கமிக்க மாதிரி நீ எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் இறுதியில் ஆண்டவன இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இறுதியில் மனித சமத்துவத்தையும் அன்பையும் நேசிக்க வேண்டும் என்றுதான் எல்லா மதமும் போதிக்குது. இதை புரியாம ஒரு மதம் உயர்ந்தது ஒரு மதம் தாழ்ந்தது என்று பேசுபவர்கள், மதத்தின் பெயரால் அரசியல் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு கடுமையா சாடுறாரு அவரு. அவரோட ஆன்மீகம்ங்கிறது மனித குல சமத்துவத்துக்கு எதிரானதல்ல. தன்னளவில் அவர் ஆன்மீகவாதியாகத்தான் இருந்தார். மற்றபடி அவர் வாழும் காலகட்டத்துல RSS இருந்துச்சு, இந்து மகாசபை இருந்துச்சு, ஜனசங்கம் இருந்துச்சு. இந்த எந்த அமைப்புகளையாச்சும் அவர் தொடர்பு வச்சிருந்தாரா? இல்ல. இன்னும் சொல்ல போனா 1952 நேரு மந்திரி சபையில ஷியாம் பிரசாத் முகர்ஜிங்கிற ஒரு ஜனசங்கத்தோட தலைவர் மந்திரியாவே இருந்தாரு. அந்த காலகட்டத்துல அவ்வளவு ஒரு மந்திரியா இருக்கக்கூடிய செல்வாக்கு சர்தார் வல்லபாய் படேல் முழுக்க இந்துத்துவ ஆதரவாளராக இருந்தாரு. இந்தியா முழுமைக்கு இந்துத்துவ சக்திகள் ஒரு குறிப்பிட்ட தகுந்த அளவு வளர்ச்சி பெற்றுட்டு இருந்தாலும் எந்த காலகட்டத்திலையும் இந்த இந்துத்துவ RSS இந்து மகாசபை கும்பலோட எந்த தொடர்பும் தேவர் வைத்ததே கிடையாது. அவரோட வரலாறு முழுக்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவரோட டிராவல் பண்ணவங்க முழுக்க அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பயணம் செய்தவர் அனைவரும் இடதுசாரிகளும் முற்போக்கு ஜனநாயக சக்திகளும் மட்டும்தான் இவரோட பயணம் பண்ணியிருக்கிறாங்க. இது அவரோட வரலாற்று நிறைய ஆதாரம் சொல்ல முடியும். இப்போ இதை திட்டமிட்டு என்ன பண்றாங்க இந்துத்துவ சக்திகள், இவர் எப்படி தனக்கானவரா மாற்றாங்கன்னா கோல்வால்கரோட அவர் பங்கெடுத்தாரு, சவர்கரோட அவர் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிற செய்திகளை திரும்ப சொல்றது மூலமாகவும் இவர் இயல்பாகவே இந்த பட்டை அடிச்சுட்டு இறை வழிபாட்டோட தோற்றத்தோடு இருக்கிறதுனால இவர் இந்துத்துவவாதிகள் ஈஸியா கைக்குள்ள முயற்சி பண்றாங்க. இவரை போற்றி புகழணும் என்ற உள்ளார்ந்த நோக்கமெல்லாம் இந்துத்துவ சக்திகளுக்கு கிடையாது. இவரோட அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் அவர்களுக்கு கிடையாது. இவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு வருபவர்கள், இவரை நம்புகிறவரை வாக்கு அரசியலை மையப்படுத்தி மட்டும்தான் அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட எந்த அடிப்படையில் இதை சொல்றேன்னா, இவங்க உண்மையிலேயே தேவரை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அந்த சமூக மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையான டிஎன்டி கோரிக்கையை கூட இவங்க நிறைவேற்றி கொடுக்கல. இன்னும் சீர்மரபினர்கள் சீர்மரபு பழங்குடிகளுக்கான ஒரு ஒற்றை யானை பெற்றுத்தரக்கூடிய அதிகாரம் இந்திய ஒன்றிய அரசுக்கு இருக்குது. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையமோ டிஎன்டி ஆணையமோ ஒரு உத்தரவு போட்டா அது தமிழகத்துல அந்த சான்றிதழ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி எந்த போராட்டங்களுமே இந்த மக்களுக்கு செய்யாம தேவரை மட்டும் முன்னிலைப்படுத்தி அரசியல் தேசியமும் தெய்வீகமும் சொல்லி தன்னோட இந்துத்துவ கலாச்சாரத்தை இந்துத்துவ அரசியலை இவர்கள் மீது திணிக்க முற்படுகிறார்கள். இப்ப ரொம்ப நல்ல அருமையான கருத்து முன் வச்சுங்க. இப்ப தொடர்ந்து இந்த கான்க்ளேவ் சோசியல் மீடியாவில் பிரஸ் மீட்ல சீமான் கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகன் போன்ற நபர்களும் தொடர்ந்து இதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க வைக்கிற கருத்து என்னன்னாக்க, தேவர் அவர்களை ஒரு ஜாதி வெறியனாக பேசிக் கொண்டிருந்த இந்த பெரியாரி அமைப்பை சார்ந்தவர்கள் அல்லது முற்போக்கு ஜனநாயக சக்திகள் நாங்க தேவரை தூக்கி பேசுறதுக்கு அப்புறம் தான் இவங்க தேவரை புகழ்ற இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. இதுக்கு முழுமுற்றான காரணம் எங்க அண்ணன் சீமான் தான் அப்படின்னு அவங்க ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கருத்தரங்கத்தை தொடர்ந்து விமர்சன பார்வையிலேயே அவங்க அணுகிட்டு இருக்காங்க, குறிப்பா நாம் தமிழர் கட்சி. அது அப்படி அணுக வேண்டிய அவசியம் என்ன, அவங்களோட நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் அவங்களுக்கு வாக்கு வங்கி செதறன்னு பயம்தான். என்ன படிச்சிருக்காங்க உங்க ரெண்டு பேரும் தேவரை பத்தி? என்ன பேசுறாரு சீமான் தேவரை பத்தி? தேவரோட அரசியல நான் சவால் விட்டு பேசுறேனுங்க. சாட்டை துரைமுருகனோ சீமானோ உங்களுக்கு பகிரங்க சவால் வர்ற, தேவரோட அரசியலை பேசுவதற்கு ஒரு பொது மேடையை நீங்கள் ஏற்படுத்த தயாரா? இல்ல நான் ஏற்படுத்துறவா? ஒரே மேடையில ரெண்டு பேரும் விவாதிப்போம். தேவர் என்னென்ன அரசியல் பேசுறாரு, நீங்க என்ன அரசியல் பேசுறீங்கன்னு விவாதிப்போம். என்ன பேசிட்டாரு ஒரு தேவர் அரசியல? 2-3 வார்த்தை சொல்லுவாரு. சாதியை படைச்சவன் சண்டால, மத வேறுபாடு கூடாது, ஒரு போத்தல்ல தண்ணி விற்கிற காலம் வரும், புறா கூண்டுல அடைக்கப்பட்ட வீடுகள்ல மனிதர்கள் இருப்பாங்க. இதுதான் தேவர் பேசின அரசியலா? எந்த அளவுக்கு நீங்க தேவரை படிச்சிருக்கீங்க? இவர் ஏன் தேவரோட அரசியலை முழுமையா பேசுறது இல்லைன்னா, தேவரோட அரசியலை பேசியது என்றால் வல்லாதிக்க ஏகாதிபத்திய சுரண்டலுக்கு எதிராக பேசணும், கார்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக பேசணும், மணற்கொள்ளைக்கு எதிராக பேசணும்,
தமிழ் மொழியோட பண்பாடு குறித்து பேசணும். இந்துத்துவத்துக்கு பார்ப்பன பனியா கூட்டத்துக்கு எதிராக பேசணும். அப்படி எங்கேயாச்சும் எதிராச்சும் இவங்க பேசியிருக்கிறாரா? தேவர் இந்த அரசியலை பேசினார், இதைத்தான் பேசினார், இதை சுட்டி காட்டியிருக்காங்களா? எங்க தேவர் வந்து எல்லை போராட்டத்துல பேசுறாரு. கேரளா முதல் மந்திரி பட்டம் தானு பிள்ளைக்கு எச்சரிக்கை விடுக்கிறாரு. தமிழர்களோட பகுதிகளில் முரண்டு பிடிக்காதீங்க, உரண்டை இழுக்காதீங்க, நாங்க தொடர்ச்சியா தமிழ்நாட்டை நம்பிதான் நீங்க இருக்கிறீங்க, அப்ப தமிழர்களோட வாழ்விடங்களை பறிக்கக்கூடிய முயற்சிகளில் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா எல்லை போராட்டத்துல இருந்து மொழி சிந்தனைகளை இருந்து அவர் முன்வைக்கிறாரு. நாம் தமிழர் சீமான் என்ன தேவர் அரசியல பேசிட்டாரு? முழுக்க அவர் அந்த பேட்டி நானும் பார்த்தேன். அந்த ஊடகவியலாளர் சந்திப்பும் துரைமுருகனோட பேட்டியை பார்த்தேன். திராவிட இயக்கத்தவர்கள் ஒரு தேவையை ஒட்டி அரசியல் நலன்களுக்காக இப்பொழுது தேவரை பேசுகிறார்கள் ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. முதல் திராவிட இயக்கத்தவர்களுக்கும் தேவருக்குமான உறவு இவங்களுக்கு என்னன்னு தெரியுமா? என்னமோ தேவரும் பெரியார் இயக்கத்தவர்களும் பரம்பரை பகைவர்கள் போலவும், பெரியாரும் தேவரும் ஆளுக்கு ஒரு பக்கம் எதிரும் புதிருமா கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கருத்தை கட்டமைக்க முயற்சி பண்றாங்க. அது ஒரு தவறான செய்தி. தேவர் இறந்ததுக்கு பெரியார் ஐயா அவர்கள் விடுத்த அந்த இரங்கல் செய்தி இருக்கு பாருங்க, அந்த இரங்கல் செய்தி அப்படி ஒரு செய்தி பெரியார் அனைமா அந்த மாதிரி யாருக்குமே அப்படி விட்டுருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் பெரியார் சொல்றாரு, திரு முத்துராமலிங்க தேவர் நாட்டுக்காக பெருஞ்சேவை செய்தவர், தனக்காக எதையும் எதிர்பாராதவர், தைரியசாலி, மறைக்காமல் உண்மைகளை வெளியிடுபவர், நல்ல தியாகி. அவரது வீர பேச்சுகளால் எத்தனையோ தியாகிகள் உண்டானார்கள். அவரது சேவையை நாடு நலம் பெறுவது, அவருடைய சேவையால் நாடு நலம் பல பெற்றது. அவர் மறைந்து விட்டார். அவரை நிகர்த்த சுத்தமான பெருந்தலைவர்கள் தமிழ்நாட்டில் மிக அரிதாகத்தான் பிறக்கிறார்கள். அவரை இழந்து விட்டது நாடு, அதை ஈடு செய்வது கடினம். இப்படி ஒரு வார்த்தை எழுதுறவர் பெரியாருங்க. இந்த வார்த்தை இவ்வளவு பெரிய வார்த்தை எழுதுறவர் பெரியாரு. அதே மாதிரி 1949 தேவர் வந்து நேதாஜி இதழ் நடத்தும் பொழுது அதுக்கு வாழ்த்து செய்தி அனுப்பிச்சாரு. தேவர் நடத்திய போராட்டங்கள், விடுதலை இயக்கத்தில் அவர் பங்கேற்று சிறைப்படுறது, சிறையிலிருந்து வெளியில வர செய்திகளை பூரா தன்னோட விடுதலை நாளேட்டுல போட்டவர், இந்த செய்திகளை பூரா வெளியிட்டவர். அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு தடவை தேவர் இறக்கும் பொழுது அந்த இரங்கல் கூட்டத்துல பேசுறாரு. ஈரோட்ல நான் பெரியாரோட இருக்கும் பொழுது வரதராஜன் நாயுடுவை கூப்பிட்டுக்கிட்டு தேவர் வந்து பெரியாரை சந்திக்க வந்தாரு. இப்ப அறம் வளர்த்த பாண்டியனின் ஒருமித்த இளவல் போல் நல்ல கம்பீரமா வந்தாரு தேவர் அப்படின்னு எழுதுறாரு. அப்ப தேவருக்கும் பெரியாருக்குமான உறவுங்கிறது 30கள்ல இருந்து இருக்குது. இதை அண்ணா பதிவு பண்றாரு. அப்ப இப்படிப்பட்ட தொடர்ச்சியா பெரியார் முக்கிய தேவரோட 50வது ஆண்டு மலர்ல வந்து அவர் பெரியார் சுட்டி காட்டுறாரு. என்ன சொல்றாரு? முக்கிய தேவரோட தொண்டை சிறப்பிச்சு எழுதும் பொழுது சொல்றாரு, பெருமைக்குரிய பெரியார் முத்துராமலிங்க தேவரின் வாரிசுன்னு எழுதுறாரு. பாருங்க, நம்ம எல்லாரும் தந்தை பெரியார வந்து பெரியார்னு கொண்டாடிட்டு இருக்கோம். அவர் ஒருவர் தான் பெரியார், பெரியார் ஒருவர் தான் பெரியார் நம்ம சொல்றோம். ஆனா பெரியார சில பேரை பெரியார்னு சொல்றாரு. வரதராஜன் நாயுடுவோ பெரியார் சொல்லுவாரு, தமிழ் பெரியார் திருவிக்கான்னு சொல்லுவாரு. அப்பேற்பட்ட ஒரு பெருந்தலைவர் தந்தை பெரியார் அவர்களே வந்து போற்றுதலுக்குரிய பெரியார் முத்துராமலிங்க தேவர்னு சொல்றாரு. அவரோட பணிகளை பூரா வந்து சுட்டி காட்டுறாரு. இப்படி திராவிட இயக்கத்துக்கும் பெரியாருக்கும் தேவருக்குமான உறவும் இருக்கு, முரணும் இருக்கு, ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே இருக்கக்கூடியதுல வந்து முற்ற முழுக்க திராவிட இயக்கத்துக்கு எதிரானவராகவும் பெரியாருக்கு எதிரான ஒரு சிந்தனையாளராகவும் தேவரை கட்டமைக்க முயல்வது ரொம்ப அபத்தமானது, அர்த்தமில்லாத. இப்ப ஐயா முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா, ஒரு பக்கம் ஒரு முற்போக்குவாதியாக ஒரு முகம் இருக்கு, இன்னொரு பக்கம் பிற்போக்குவாதியான ஒரு முகமும் இங்க காட்டப்படுது. உண்மையிலேயே அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுங்க? ஒரு அரசியல் தலைவரவோ ஒரு இயக்கத்தையோ நம்ம எப்படி மதிப்பீடு பண்ணணும்னு ஒரு அளவுகோல் வச்சுக்கணும். அவர் தாம் வாழ்ந்த காலகட்டங்களில் இந்த சமூகத்தின் மேல் நிகழ்ந்த எல்லா பிரச்சனைகளிலும் என்ன நிலைப்பாடு எடுத்தாரு, எந்த மக்களின் சார்பாக நின்றாரு, அந்த நிலைப்பாடு வரலாற்றில் முற்போக்கா பிற்போக்கா, இந்த ஒரு அளவுகோலை வச்சுதாங்க எல்லாத்தையும் அளக்கணும். தேவர் வாழ்ந்த காலகட்டங்கள்ல என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு, அவரோட முதல் பாதின்னு இவங்க சொல்றாங்க இல்லையா, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்குவோம். சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து என்ன முதன்மையான சிக்கல், இந்திய மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் முதன்மையான சிக்கல் என்ன இருந்துச்சு? பல சிக்கல்கள் இருந்துச்சு. மார்க்சியத்துல நம்ம பேசுவோம், முரண்பாடுகள் குறித்து மாவோ சொல்லும்போது பல்வேறு முரண்பாடுகள் குறித்து பேசுறோம். அடிப்படை முரண்பாடுன்னு ஒரு சமூகத்துல நிறைய இருக்கும். நம்ம தமிழ் சமூகத்துல பாருங்க, தேசிய முரண்பாடு இருக்கு, ஒடுக்குமுறை இருக்குது, வர்க்க ஒடுக்குமுறை இருக்கு, வர்ணசாதி ஒடுக்குமுறை இருக்கு,
பாலின ஒடுக்குமுறை இருக்கு, இப்படி பல்வேறு ஒடுக்குமுறைகள்லாம் இருக்குது. ஆனா இந்த ஒடுக்குமுறைகளை பூரா தீர்க்கணும்னா, இந்த சிக்கல்கள்லாம் தீர்க்கணும்னா ஏதாச்சும் ஒரு முரண்பாட்டை கலைஞ்சாதான் இந்த சிக்கலை நம்ம தீர்க்க முடியும். அப்ப இந்த சமத்துவம் கொண்டு வர்றதுக்கு, இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு நீக்கிறதுக்கு, இந்த சாதி கொடுமைகளை ஒழிக்கிறதுக்கு முதலில் நமக்கு அரசு அதிகாரம் தேவை. தமிழ்நாடு தனி அதிகாரம் பெற வேண்டும், அல்லது இந்தியா தனி அதிகாரம் பெற வேண்டும். அப்ப அரசு அதிகாரத்திற்கான போராட்டம், தேசிய விடுதலை என்பதுதான் ஒரு முதன்மை முரண்பாடாக அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அப்ப சுதந்திரத்துக்கு முன்னாடி அவர் சரியாக இந்திய தேசிய விடுதலையை முதன்மையாக கொண்ட ஒரு விடுதலை இயக்கத்துல பயணிக்கிறாரு. அப்படி பயணிக்கிற காலகட்டத்துல தொடர்ச்சியா வந்து மதுரையில அந்த கோயில் நுழைவு போராட்டம், மீனாட்சி அம்மன் ஆலய நுழைவு போராட்டம், குற்றப்பழங்குடி சட்டத்துக்கு எதிராக போராடுறது, இப்படி பல்வேறு காங்கிரஸ் கட்சி நடத்திய பல்வேறு போராட்டங்கள் கலந்துக்கிறது, எல்லா விஷயங்களையும் முற்போக்கா தான் நடந்துட்டு இருக்காரு. பிற்போக்குன்றது சுட்ட வர்றது 47க்கு பின்னாடி அதிகார பரிமாற்றத்துக்கு பிறகு காங்கிரஸ் சர்க்கார் அமையுது. காங்கிரஸ் சர்க்கார் அமையும் போது கூட 51 தேர்தல்ல தந்தை பெரியார் அவர்கள் உட்பட, இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள் உட்பட ஒரு நான் காங்கிரஸ் பார்ட்டி அலையன்ஸ் தான் வைக்கிறாங்க. அப்படி வச்சு காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு நிலை எடுக்கிறாங்க. அப்ப சுதந்திரத்துக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான முரண்பாடு, காங்கிரஸ் என்பது பார்ப்பனிய பனியா கும்பலோட, பெருமுதலாளிகளோட நலன்களை பிரதிபலிக்கக்கூடிய கட்சி. தமிழ்நாட்டில் அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அது காமராசர் இருந்தாரு. காமராசர் தமிழ்நாட்டு மக்களுக்காக பல்வேறு நல்ல செயல்கள்லாம் செஞ்சார். பள்ளிக்கூடம் திறந்தாரு, அணைகள் கட்டினாரு, தொழில் வளர்ச்சிக்கு பாடுபட்டாரு. இதெல்லாம் வந்து காமராஜரோட பாசிட்டிவான பக்கம். அந்த காரணத்துக்காக பின்னாடி தந்தை பெரியார் கூட வந்து பச்சை தமிழர், ஏதோ ராஜாஜிங்கிற ஒரு பார்ப்பனர் வந்து ஆள்றதை விட ஒரு தமிழர் ஆண்டுட்டு போகட்டும், தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுவாருன்னு அவர் எதிர்பார்த்தாரு. எதிர்பார்த்த மாதிரியே பல விஷயங்களை தமிழ்நாட்டை முன்னேற்றி கொண்டு போனாங்க தமிழ்நாட்டு காங்கிரஸ். ஆனா ஒட்டுமொத்த காங்கிரஸ், இந்திய காங்கிரஸ் என்பது பார்ப்பன பனியா கூட்டங்களுக்கும் டாடா பிர்லாக்கும் பெருமுதலாளிகளுக்குமான ஒரு நலனான கட்சியா தான் இருந்துச்சு. அப்ப சுதந்திரத்துக்கு பின்னாடி முரண்பாடு எப்படி மாறுதுன்னா, இந்திய மக்களுக்கும் காங்கிரஸ் கட்சி, அதாவது பெருமுதலாளி நலன்களை, பார்ப்பான் நலன்களை, பணியாக்கள் நலன்களை, டாடா பிர்லாக்கள் நலன்களை, இவங்கள் நலன்களை பிரதிபலிக்கக்கூடிய கட்சிக்கும் இந்திய மக்களுக்குமான முரண்பாடா மாறிடுச்சு. இப்ப இந்த கட்டத்துல என்ன அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறாரு? இந்த இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுன்னா ஏழை பாளைகளுக்கெல்லாம் நல்லா வந்து ஒரு வாழ்வு கிடைக்கும், நாட்டுல நல்லபடியா தேனாறு பாலாறு ஓடும் சொல்ற மாதிரி நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா முழுக்க முழுக்க முதலாளிகளுக்கும் பணக்காரங்களுக்கும் உயர் சாதியினருக்குமான அதிகாரம் இருக்கும்போது இதற்கு எதிரான ஒரு சமதர்ம இந்தியாவை தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஒரு அனைத்து மக்களுக்குமான உரிமை படைத்த இந்தியாவா, சாதி ஏற்றத்தாழ்வு ஒளிந்த இந்தியாவா தான் இருக்கணும்னு சொல்லி அதற்காகத்தான் ஒரு சோசியலிச திட்டத்தோடு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை ரீபில்ட் பண்றாங்க. 49ல ரீபில்ட் பண்ணி அதிகாரம் அனைத்து மக்களுக்கு ஒரு சோசியலிச இந்தியாவை படைப்போம் என்ற அரசியல் திட்டத்தோடு தான் சுதந்திரத்துக்கு பின்னாடி அவருடைய அரசியல் செயல்பாடுகள் முழுக்க அமைஞ்சிருக்கு. இப்ப இப்படி பார்க்க போது எந்த கட்டத்துல அவர் பிற்போக்குன்றாங்க? இப்ப ஒரே ஒரு காரணத்தை மட்டும், இமானுவேல் சேகரன் கொலை வழக்கையும் முதுகுளத்தூர் கலவரத்தையும் காரணம் காட்டி இன்னைக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் இங்க கட்டமைச்சிருக்கிறாங்க, ஒரு பிரதி எடுத்து எல்லாமே வாசிக்கிறாங்க, ஒரு பிம்பம் படிமம் கட்டமைச்சிருக்காங்க. அது ஒரு டிஸ்பியூட்டான பகுதி. ஏன்னா அன்னைக்கு வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க உட்பட என்ன பேசுனாங்க, இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் நலன்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு கலவரம் அப்படிங்கிறத வந்து அன்னைக்கு காங்கிரஸ் கல்யாண சுந்தரம் உட்பட எல்லா பேருமே சட்டமன்றத்துல பேசி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு எதிரும் புதிருமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு விஷயம். இதை தவிர இதை நம்ம விவாதிப்போம், இதை தனியா விவாதிப்போம். முதுகுளத்தூர் அரசியல், முதுகுளத்தூர் கலவரம், இமானுவேல் சேகரன் படுகொலை குறித்து நம்ம தனியா விவாதிப்போம். அது 2 கருத்துக்களா தமிழ்நாட்டுல உழவிட்டு இருக்கு. அதாவது அவங்க சார்ந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்காக சார்ந்தவங்க, கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவங்க அன்னைக்கு என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க, மற்றவர்கள் எவ்வளவு நிலைப்பாடு எடுத்தாங்கிற ஒரு போக்கு இருந்தது. அந்த கட்டத்துல மட்டும் பெரியார் வந்து தேவரை கைது பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஒரே ஒரு இடத்துல தாங்க பெரியாரு தேவரோட முரண்படுறாரு. அந்த அறிக்கைகளை நீங்க திரும்ப திரும்ப புரட்டி பாத்தீங்கன்னா அதுல நான் சொல்லுவாரு, இவரை வந்து கைது பண்ணணுங்கிறது நோக்கம் இல்லை, கைது பண்ணாதான் கலவரம் அடங்கும் அப்படிங்கிறதுனால இவரை கைது பண்ண சொல்றாரு ஒழிய மற்றபடி வந்து எந்த இடங்கள்லையும் அதுக்கு பின்னாடி வர நிகழ்வுகளை பூரா வந்து எப்பயுமே பெரியார் எதிர்த்து பேசல. பெரியாரும் வந்து அதை எதிர்ப்பு நிறுத்தல. அந்த அறிக்கையில கூட வந்து ஒரு தமிழை வந்து அந்த கட்சியில பேராய கட்சியெல்லாம் உள்ள விடாம இவ்வளவு பெரும் செல்வாக்கோட வெற்றி பெறாருங்கிறது ஒரு தமிழருக்கு பெருமைங்கிறத அந்த அறிக்கையில சுட்டி காட்டுறாரு தேவரை. அப்ப ஒரு நிர்பந்தம், ஒரு அரசியல் சூழல்
அதுக்காக பெரியார் அந்த மாதிரி அறிக்கையை விட்டுருக்காரு. அந்த அறிக்கைக்குள்ள நம்ம போக வேண்டாம். அந்த அறிக்கையோட உடன்பாடு எதிர்மறைங்கிறது ஒரு தனியா நம்ம ஒரு செஷன்ல விவாதிப்போம். அதுல என்ன நடந்தது, அது உண்மையிலேயே அதிகார காங்கிரசுக்கும் ஃபார்வர்ட் பிளாக்குமான ஒரு தேர்தல் போட்டி, ஒரு அதிகார போட்டியில நிகழ்த்தப்பட்ட படுகொலை அப்படிங்கிறதா வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் அறிக்கையிலிருந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் உட்பட அத்தனை பேர் எடுத்து வச்சிருக்கிறாங்க. பின்னாடி வந்து பல்வேறு காங்கிரஸ் தலைவர்கள் கூட அது குறித்து சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு உள்துறை மந்திரியா போலீஸ் இலாக்கா மந்திரியா இருந்த கக்கன் கூட பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாரு. அந்த கலவரம் வந்து பின்னாடி வந்து காங்கிரஸோட தூண்டுதல்ல தான் நாங்க பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா சொல்லியிருக்காரு. சி சுப்பிரமணியம் சென்னை பொதுக்கூட்டத்திலே பேசியிருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி செய்திகளா இருக்குது. அதுவும் ஒரு அரசியல் பிரச்சனை. அதை ஒட்டி சாதிய தலைவரா சித்தரிக்க அவருக்கு முயற்சி பண்றாங்க. அந்த சாதிய தலைவரா இருக்கும்போது இவர் சாதிய தலைவர் ஆயிட்டாரு, முன்னாடி சுதந்திரத்துக்காக பாடுபட்டாரு, தொழிற்சங்க போராட்டம் நடத்துறாரு, எல்லாம் பண்ணாரு, இப்போ வந்து சாதிய ரீதியா நிக்கிறாருங்கிறத ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியா பரப்பிட்டு வராங்க. அது எல்லளவும் உண்மை கிடையாது. ஒரு செய்தி ஒரு செய்தி பாத்தீங்கன்னா, இவர் ஏன் சாதிய தலைவர் இல்லைன்னு சொல்றோம் வலியுறுத்துறோம்னா, 1940களின் இறுதியில வந்து ஜமீன்தாரி ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு. ஜமீன்தாரி ஒழிப்பு மாநாடு நடத்தும் பொழுது அந்த மாநாட்டில் பங்கு பெற்றவங்கன்னா இஎம் நம்பூதிரிபாடு, என்ஜி ரங்கா, தொடர் ஜீவானந்தம், பி ராமமூர்த்தி, தஞ்சை மாவட்டத்தில் சவுக்கடி சாணிப்பாட ஒழிச்சு கட்டிய தோழர் பி எஸ் சீனிவாசராவ் போன்ற பெரிய பெரிய இடதுசாரி தலைவர்கள்லாம் கலந்து ராஜபாளையத்தில் மாநாடு நடத்துது. அந்த மாநாட்டில் வந்து தேவர் பேசுறாரு, ஜமீன்தாரி முறையை ஏன் ஒழிக்கணும், ஏழை எளிய விவசாயிகள்கிட்ட நிலம் இல்லாம பூராத்தையும் ஜமீன்தார்கள் குமிச்சு வச்சுட்டு திரியுறீங்க, இவங்க உழைப்பை சுரண்டி உழைப்பு பூரா கொள்ளையடிச்சிட்டு போறீங்க, இந்த நிலங்கள் எல்லாம் ஏழைகளுக்கு உழுபவர்களுக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும், ஜமீன்தாரி முறையை ஒழிக்க வேண்டும்ங்கிறது ஒரு பெரிய மாநாடு நடத்தி அத்தனை இடதுசாரி தலைவர்களையும் கூப்பிட்டு பொதுக்கூட்டம் போடுறாரு, மாநாடு நடத்துறாரு. அந்த மாநாட்டில் பேசும்போது இன்னொன்னு சுட்டி காட்டுறாரு, ஜமீன்தாரி முறையை ஒழிப்பதால் முதலில் பாதிக்கப்படுவது நான் சார்ந்த சமூகத்தை சேர்ந்த ஜமீன்தார்கள் தான். நான் தென் மாவட்டங்கள்ல மதுரையை மையப்படுத்தப்பட்ட பாளையங்கள்ல 18 பாளையங்கள் தோமர் ஜமீனா இருந்துச்சு, பாளையங்களா இருந்துச்சு. அப்ப அந்த 18 ராமநாதபுரம் சமஸ்தானம், சிவகங்கை, சேத்தூர், சிவகிரி, சிங்கப்பட்டி, இந்த மாதிரி பெரிய பெரிய சமஸ்தானங்களா இருந்துச்சு. பல ஆயிரம் ஏக்கர்களை வச்சிருந்தாங்க. இப்ப தேவரே ஒரு பெரிய நிலப்பரி மிகப்பெரிய குட்டி ஜமீன்தார் தான், அவ்வளவு நிலங்களுக்கு சொந்தக்காரர் தான். அப்படி இருந்தும் கூட வந்து இந்த ஜமீன்தாரி முறையை ஒழித்து நிலங்களை பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்னெடுத்து தொடர்ச்சியா போராடுறாரு. போராடியதும் இல்லாம இறுதி அவர் வாழ்ந்த காலகட்டத்திலேயே தனக்குரிய சொத்துக்களை பூரா பிரிச்சு கொடுத்துடுறாரு. 17 பாகமா பிரிச்சு ஒரு பாகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் வந்து கட்சிக்காரவங்களுக்கு, கொஞ்சம் சொந்தக்காரவங்களுக்கு, மீதி ஏழை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியலின பழங்குடி மக்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாரு. பிரிச்சு கொடுக்காம பல ஆயிரம் ஏக்கர் ஏற்கனவே உழுதுட்டு இருந்தவங்களை அவங்கவுங்க அப்படியே வச்சுக்கன்னு சொல்லிடுறாரு. அப்ப சாதி ஏற்றத்தாழ்வோட இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லா சொத்தையும் தான் சொந்த சாதிக்காரனுக்கு எழுதி வைப்பாங்க, சொந்தக்காரனுக்கு எழுதி வைப்பாங்க. அந்த மாதிரி அவர் எங்கேயும் செயல்பட்டது இல்லையே. மதுரையில கோயில் நுழைவு போராட்டம் நடத்துது, ஆயுத நுழைவு போராட்டம் நடத்துது. அப்போ வந்து வைத்தியநாதர் தலைமையில காங்கிரஸ் வந்து இது பண்ணுது. அப்ப தேவர் ஏன் கலந்துக்கலன்னா காங்கிரஸ் வந்து கட்சி வந்து யாரை வந்து அதை தலைவரா போறாங்களோ அவங்கதான் முன்னெடுத்து கொண்டு போகணும். இப்ப நம்ம ஏவல வந்து ஒரு போராட்டத்துக்கு ஒருத்தர் தலைவரா போட்டா அவங்க மட்டும் தான் போகணும், அவங்க தலைமையில தான் மற்றவங்க எல்லா பேரும் போகணும். அது மாதிரி அன்னைக்கு வைத்தியநாதர் தலைமையில போடும்போது அங்க இருக்கிற இந்து சனாதனிகள்லாம் கொஞ்சம் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்ப இவர் தான் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு, இந்த மாதிரி வைத்தியநாதர் தலைமையில வந்து ஆலய நுழைவு போராட்டம் வருது, இந்த சனாதனிகள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. சனாதனிகள் யாராவது இந்த நுழைவு போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் நான் சந்திக்க வேண்டிய முறையில் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு போல்ட்டா ஒரு அறிக்கை விடுறாரு. ஒரு விதமான அவங்க ஒரு மிரட்டல் அறிக்கைனே வச்சுக்கலாம். அந்த மாதிரி அறிக்கை விட்டோன்னே எல்லா பேரும் ஓடி ஒளிஞ்சிடுறாங்க. அப்பதான் கக்கனு மூக்க நாடாரு எல்லா பேருமே வந்து அந்த கோயிலுக்குள்ள நுழையிறாங்க. அப்ப அப்படி வந்து சாதி மதத்துக்கு எதிராகவும் தொடர்ச்சியா பாடுபட்ட ஒரு தலைவர். ரெண்டாவது அவரோட சொந்த வாழ்க்கையிலே பல இடங்கள் அதை கடைபிடிச்சிருக்காரு. அவரோட வீடுகளை போய் பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. பல்வேறு சமூகங்கள், குறிப்பா பட்டியலின பழங்குடி பட்டியலின மக்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. தேவேந்திர குலவர்கள் தான் அவருக்கு மிகப்பெரிய அந்த அரசியல் செல்வாக்கு உருவாக்குனவங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய அரசியல் தலைவரை இவங்க வந்து சாதிய வட்டத்துக்குள்ள சுருக்குறது காரணம் அந்த ஒரு சம்பவத்தை மையப்படுத்துறாங்க. அது குறித்து நம்ம தனியா விரிவாவே பேட்டி பார்ப்போம். ஓகே சார். இத ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கும் பெரியாரிய அமைப்புகளுக்கும் என்ன மாதிரியான உறவு இருந்துச்சு? ஒரு
டக் ஆஃப் ஆர் மாதிரி இருந்துச்சா, ரெண்டு பேருக்கும் அப்பப்போ மோதிக்கிற மாதிரி சொல்லலாம், இல்ல நட்புறவா இருந்துச்சா, இந்த உறவு முறை எப்படி இருந்துச்சு? 1951 தேர்தல்ல தந்தை பெரியாரும் பசுமன் முத்துராமலிங்கத்தேவரும் ஒரே மேடையில பல இடங்கள்ல பேசியிருக்கிறாங்க. தேவகுமாரன் பேசுவார்னு சொல்லி தான் பெரியார் சொல்லுவார், விழிப்பாரு. ஆக்ரோஷமா வந்து காங்கிரஸுக்கு எதிராக வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள், சோசலிஸ்ட் தலைவர்கள், திராவிட இயக்க தலைவர்கள் எல்லா பேருமே பேசுவாங்க. அன்னைக்கு முதல் தேர்தல்ல வந்து தேவருக்கு தேர்தல் ஏஜெண்டா இருந்தது கேடிகே தங்கமணி இருந்தாரு. அதே மாதிரி அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தது NS கிருஷ்ணன் நிறைய கொடுத்திருக்காரு, கார் கொடுத்தாரு. ராமமூர்த்தி, ஜீவானந்தம் போன்றவர்கள் அங்க வந்தாங்க. அதுக்கு பின்னாடி 59 உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது திமுகவோட கூட்டணி வச்சுதான் தேர்தலை சந்திக்கிறாங்க. திமுக, ஃபார்வர்ட் பிளாக், கம்யூனிஸ்ட் எல்லாமே முதல்ல உள்ளாட்சி தேர்தலில் சந்திக்கிறாங்க. அந்த தேர்தலில் தான் சென்னையில வந்து மாநகராட்சியை கைப்பற்றி கலைஞர் வந்து கணையாளி வாங்குறாரு. அதே நேரம் மதுரையில வந்து தேவசகாயத்தை இதாக்குறாங்க, சேர்மன் ஆக்குறாங்க. தேவசகாயம் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். அவரை வந்து சேர்மன் ஆக்கிட்டு பாடுபடுறதுக்கு வெற்றி பெற்ற உடனே ஒரு வெற்றி விழா நடக்குது, அந்த ஊர்வலம் மாதிரி நடக்குது. அதுல வந்து தேவர் ஐயா நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல இதுல வந்து நிறைய பாடுபட்ட பல்வேறு கட்சி தோழர்கள், இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மதுரை முத்துவெல்லாம் அதுல வந்து திமுகவை சேர்ந்த மேயர் முத்துவெல்லாம் வந்து நீங்க உட்காருங்க தம்பி அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு வராது. அப்ப இவங்களுக்கும் திராவிட இயக்க தலைவர்களுக்கும் பெரியார் இயக்கத்தவர்களுக்கும் ஃபார்வர்ட் பிளாக்குக்கும் முரண்கள்ல எந்த காலகட்டத்திலையும் வந்ததே இல்லை. இன்னும் சொல்ல போனா தேவர் இறந்ததுக்கு அப்புறம் மூக்கையாத்தவர் காலகட்டத்துல திமுகவோட இருந்த வானவில் கூட்டணியில முதல் கூட்டணியே வந்து ஃபார்வர்ட் பிளாக் தான். ஃபார்வர்ட் பிளாக் தான் கடைசி வரைக்கும் ஃபார்வர்ட் பிளாக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்து மிகப்பெரிய அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்தது திராவிட இயக்கம் தான் கொடுத்துச்சு, திமுக தான் கொடுத்துச்சு. 67 போட்டி போடும் போது 7 இடத்துல ஜெயிக்கிறாங்க ஃபார்வர்ட் பிளாக். 71 தேர்தலில் கூட்டணி இருக்கிறாங்க. கூட்டணி இருந்து இன்றளவு கூட திராவிட இயக்கங்களுக்கு ஃபார்வர்ட் பிளாக்கோட வந்து இணைஞ்சுதான் இருந்துட்டு இருக்குது. என்ன அவங்க திராவிட இயக்கத்துக்கு எதிராக என்ன பண்ணிட்டாங்க? ஃபார்வர்ட் பிளாக்கும் திராவிட இயக்கம் எங்க எதிரும் புதிருமா இருக்குது? ஒண்ணு திமுக இருப்பாங்க, இல்லாட்டா அண்ணா திமுக கூட்டணியில இருக்கிறாங்க. கூட்டணியில இருந்து இந்த மரபு என்பது தேவர் காலத்துல இருந்தே இருக்குது. இதை மறைக்கிறாங்க எல்லா பேரும். தேவர் வந்து திராவிட இயக்கத்துக்கு தொடர்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையை வந்து தொடர்ச்சியா வந்து பொய் பிரச்சாரத்தை கொண்டு போறாங்க. அப்படின்னா எப்படி 51 தேர்தல தேவரும் பெரியார் ஒரே மேடையில இருந்தாங்க? எப்படி 59 தேர்தல்ல திமுகவோட கூட்டணி வச்சாங்க உள்ளாட்சி தேர்தல்ல? இப்ப இந்த செய்திகளை பூரா மறைச்சிட்டு 67ல வைக்கிறாங்கல்ல, கூட்டணி வைக்கிறாங்கல்ல. இன்ன வரைக்கும் வந்து ஃபார்வர்ட் பிளாக் இடது முன்னணியில இருந்துகிட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு திராவிட இயக்கத்தோட கூட்டணி வச்சுதான் தொடர்ச்சியா செயல்பட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது எப்படி திராவிட இயக்கத்துக்கு ஃபார்வர்ட் பிளாக் எதிரான இயக்கம் எப்படி சொல்ல முடியும்? ஓகே. அப்ப பல விஷயங்கள் வந்து இங்க முரண்பாடாக பேசிட்டு இருக்கிறதுக்கு சரியான தகவல்கள் நீங்க கொடுத்துருக்கீங்க. குறிப்பா அந்த கருத்தரங்கம் எதனால் நடத்தப்படுது, ஏன் இந்த தலைப்புல ஒரு கருத்தரங்கம் நடத்துறோம், அதனுடைய தேவை என்ன, அவசியம் என்ன அப்படின்னு ரொம்ப தெளிவா விளக்கிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அந்த கருத்தரங்கம் வந்து ஏதோ பெரியாரி அமைப்பு நடத்துறது அப்படின்ற போன்ற ஒரு தோற்றம் இருந்துச்சு. அது இல்ல, எங்களோட அமைப்பு சோசியலிச மையம் என்கிற எங்களோட அமைப்பு தான் நடத்துது அப்படிங்கிறது தெளிவுபடுத்திருக்கீங்க. மீண்டும் வேற ஒரு தருணத்துல இன்னும் விரிவா இதை குறித்து வரலாற்று தகவலோட இன்னும் நிறைய பேசுவோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி நீங்க பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி தோழர். வணக்கம். நன்றி.